Good morning children. 5th standard mathematics term 3 unit 1 geometry. In this unit we are going to see about how to find perimeter of the rectangle and square. Children, perimeter எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பார்க் இருக்குது, இல்லை ஒரு ஃபீல்டு இருக்குது, இல்லை நம்ம ஒரு ஸ்கூல் கூட வச்சுக்கலாம். அதை சுற்றி நம்ம காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம், இல்லை வேலி போடுறோம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு அதோடைய பவுண்ட்ரியோட லென்த்து நமக்கு தேவைப்படுது. இந்த பவுண்ட்ரினா என்னது? எல்லை. இதோட லென்த்து நமக்கு தெரிஞ்சாதான் எந்த அளவுக்கு எத்தனை மீட்டருக்கு நம்ம வால் கட்டலாம், இல்லை வேலி போடலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த லென்த் ஆஃப் த பவுண்ட்ரியை தான் நாம் பெரிமீட்டர்னு சொல்லுவோம். லென்த் ஆஃப் த பவுண்ட்ரியை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு இடம் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஷேப்போட ஒவ்வொரு சைட்ஸையுமே நம்ம என்ன பண்ணணும்? மெஷர் பண்ணணும். அந்த ஒவ்வொரு சைட்ஸோட லென்த்தையும் மெஷர் பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃபுல் பவுண்ட்ரியோட லென்த்தும் கிடச்சிரும். ஸோ லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த லென்த் ஆஃப் ஈச் சைடு. ஒவ்வொரு சைட்ஸோட லென்த்தையும் எடுத்து அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு பவுண்ட்ரியோட லென்த்து கிடச்சிரும். இந்த லென்த் ஆஃப் த பவுண்ட்ரியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பெரிமீட்டர். Children, here is an activity. Write the perimeter of each figure. ஸோ ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. இதோட பெரிமீட்டர் நமக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஈச் சைடு. ஒவ்வொரு சைடோட லென்த்தையும் நாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ இதில் ஒவ்வொரு சைட்ஸோட லென்த்தும் நம்ம எழுதணும், அதை ஆட் பண்ணணும். 6 + 5 + 6 + 5. So answer is 22 centimeter. Next, square. So all sides equal தான். So இங்க 4 sides இருக்கு. 4 + 4 + 4 + 4. Answer is 16 centimeter. Next, perimeter of triangle is equal to 7 + 5 + 3. Answer is 15 centimeter. Next, perimeter is equal to 9 + 6 + 3 + 4 + 3 + 4 + 3 + 6. Answer is 38 centimeter. Next, perimeter is equal to 10 + 5 + 5 + 10 + 5 + 5. Answer is 40 centimeter. Next, perimeter is equal to 11 + 16 + 7 + 7 + 16. Answer is 57 centimeter. ஸோ எல்லா சைட்ஸோடைய லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா பெரிமீட்டர் நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட், நம்ம எப்படி ஃபார்முலா ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸ்கொயரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். திஸ் இஸ் அ ரெக்டாங்கிள். ஸோ இங்கே எத்தனை லென்த் இருக்குது பாருங்கள். அப் அண்ட் டவுன் 2 லென்த். சைட்ஸில் எத்தனை இருக்குது? பிரெத் இருக்குது. ஸோ லென்த் ப்ளஸ் பிரெத் ப்ளஸ் லென்த் ப்ளஸ் பிரெத், அதுதான் ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர். ஸோ இங்கே எத்தனை லென்த் இருக்குது? 2 லென்த் இருக்குது. பிரெத் எத்தனை இருக்குது? 2 பிரெத் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஷார்ட்டாக இதை நம்ம எப்படி எழுதலாம்? பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த லென்த் ப்ளஸ் ட்வைஸ் த பிரெத். அதாவது 2 லென்த்து 2 பிரெத். ஸோ அதை இன்னும் ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்? 2 × லென்த் ப்ளஸ் 2 × பிரெத். ஸோ 2 லென்த்தையும் 2 பிரெத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் கிடைச்சிரும். ஸோ இதுதான் ஈஸியாக இருக்கிற ஃபார்முலா. இன்னும் ஷார்ட்டாக நம்ம எழுதணுன்னா 2L + 2B. இங்கே L அப்படிங்கிறது லென்த், B அப்படிங்கிறது பிரெத். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 2L + 2B. நெக்ஸ்ட், ஃபார்முலா ஃபார் த பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர். ஸ்கொயருக்கு நம்ம எப்படி பெரிமீட்டர் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். பெரிமீட்டர் மீன்ஸ் sum of the length of each side. ஸ்கொயரில் எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு சைடுக்கு 4ன்னு வச்சிட்டோம்னா மற்ற சைட்ஸும் நமக்கு 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 times the length of one of its sides. 4 டைம் அந்த சைடை ஆட் பண்ணால் நமக்கு போதும். ஸோ அதை சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்? 4 × the length of one side. ஒன் சைடு நம்ம A அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 4 × A. ஏங்கிறது ஒரு சைடோடைய லென்த்து. ஸோ அப்போ நம்ம என்ன ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்? 4 × A, 4A அப்படின்னு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்கு ஷார்ட்டாக எழுதலாம். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4A. A அப்படிங்கிறது A means the length of one side of square. Alright children, now we are going to
do the exercise problem. Problem number 1. How much wire will be needed to make a rectangle of length 6 cm and breadth 3 cm? 6 cm லென்த் இருக்கணும், 3 cm பிரெத் இருக்கிற ஒரு ரெக்டாங்கிளை நம்ம மேக் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ வயர் வந்து தேவைப்படுது, அதுதான் கொஷின். ஸோ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 6 cm, பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 3 cm. ரெக்டாங்கிள் நம்ம மேக் பண்ணணும்னா அதோடைய பெரிமீட்டர், அந்த வயர் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சா போதும். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 2L + 2B. L அப்படிங்கிறது லென்த்து. ஸோ லென்த்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6 cm. ஸோ L அப்படிங்க இருக்கிற இடத்துல நம்ம 6 cm நம்ம போடணும். Bனா என்னது, பிரெத். ஸோ பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க, 3 cm. ஸோ B இருக்கிற இடத்துல நம்ம 3 போடணும். ஸோ 2 × 6 12 + 2 × 3 2 3s are 6. ஸோ 12 + 6 நமக்கு கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 18 cm. ஸோ ஆன்சர் இஸ் 18 cm ஆஃப் வயர் will be needed. Next, second question. If the length of a rectangle is 14 meter and its breadth is 10 meter, what is its perimeter? லென்த் கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா அதோடைய ஃபார்முலாவை நம்ம எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 14 மீட்டர், பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 10 மீட்டர், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் என்ன ஃபார்முலா, 2L + 2B. 2 × L என்ன வரும், 14 + 2 × B என்னது, 10. Next, 2 14s are 28 + 2 10s are 20. ஸோ இதை ஆட் பண்ணுங்க, 28 + 20 is 48. ஸோ ஆன்சர் இஸ் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 48 meter. 48 meter. Next, each side of a square is 7 meter long. Find its perimeter. ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதோடைய ஒவ்வொரு சைடும் எத்தனை இருக்குது தான், 7 மீட்டர் இருக்குது. ஸோ ஒன் சைடு கொடுத்தாவே போதும், அதே தான் எல்லா சைடும் இருக்கும் ஸ்கொயருக்கு. 7 மீட்டர் கொடுத்துட்டாங்க, அதோட பெரிமீட்டர் கேட்குறாங்க. சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 7 மீட்டர், பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் வெரி குட். ஸோ என்ன ஃபார்முலா, 4A. ஏங்கிற இடத்துல தான் நம்ம சைடோட லென்த்து நம்ம போடணும். 4A அப்படின்னு என்னது, 4 × A 4 × 7. ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 7. 4 7s are 28. 28 meter. Perimeter of a square is 28 meter. Next, fourth problem. If we take 2 rounds of a field that is 340 meter long and 160 meter wide, find the distance covered in kilometers. நம்ம ஒரு ஃபீல்டை வந்து 2 ரவுண்டு போகணும். அந்த ஃபீல்டோடைய லென்த்து, லாங் எதுனா லென்த் எவ்வளோ இருக்குது, 340 மீட்டர். வைடுனா பிரெத்து எத்தனை இருக்குது, 160 மீட்டர். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர் இன் கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம 2 ரவுண்ட் அடித்தோம்னா அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும். இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அவங்க ஆன்சர் எதில் கேட்குறாங்க, கிலோமீட்டரில் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மீட்டர்லேயே கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் மீட்டரை நாம் கிலோமீட்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன்சர், சொல்யூஷன். லென்த் ஆஃப் த ஃபீல்டு is 340 meter. Breadth of a field is 160 meter. ஸோ இப்போ நம்ம பெரிமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம அதை ரவுண்ட் அடிக்கிறோமோ அப்போ அதோடைய பவுண்ட்ரியை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2L + 2B. 2 × 340 + 2 × 160. 2 × 340 என்ன வரும், 680 + 2 × 160 என்ன வரும், 320. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1000. ஸோ 1000 மீட்டர். இது வந்து ஒரு ரவுண்டுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் ஃபார் 1 ரவுண்ட். நம்ம கண்டுபிடிச்ச பெரிமீட்டர் வந்து 1 ரவுண்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது டிஸ்டன்ஸ் ஃபார் 1 ரவுண்ட் இஸ் 1000 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார் 2 ரவுண்ட்ஸ் என்னவாக இருக்கும், அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 ரவுண்டுக்கு 1000னா 2 ரவுண்டுக்கு 2000 மீட்டர் நமக்கு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் கவர் இன் கிலோமீட்டர்ஸில் நம்ம எழுதும்போது நம்ம வந்து டிவைட் பண்ணணும், 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 2 கிலோமீட்டர் கிடைக்கும்.
1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர்னா 2000 மீட்டர் என்னவா இருக்கும் 2 கிலோமீட்டராக தான் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் டிஸ்டன்ஸ் கவர்டு இன் கிலோமீட்டர்ஸ் இஸ் 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். Next, fifth problem. Sanju completes 10 rounds around a square park every day. சஞ்சு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பார்க்கை 10 ரவுண்ட் வந்து சுற்றி வரான். இஃப் ஒன் சைட் ஆஃப் அ பார்க் இஸ் 110 மீட்டர். ஒன் சைடு பார்க்கோட ஒன் சைடோட லென்த் என்னவா 110 மீட்டர். தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை சஞ்சு இன் அ டே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அண்ட் மீட்டர்ஸ். ஒன் சைடு 110 மீட்டர்னா அவன் வந்து டெய்லியும் 10 ரவுண்ட் அடிக்கிறான். 10 ரவுண்ட் வந்து அந்த பார்க்கை சுற்றி வரான் இல்லையா, அப்போது அவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து சுற்றி வரான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மீட்டர்லேயும் அண்ட் கிலோமீட்டர்லேயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அவன் ஒரு ரவுண்ட் சுற்றி வரான் அப்படின்னா நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். சைட் ஆஃப் அ ஸ்கொயர் பார்க்கர்ஸ் 110 மீட்டர். டிஸ்டன்ஸ் கவர்டு இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர். ஸோ அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது தான் பெரிமீட்டர். ஸோ அப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிச்சா போதும். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் பார்க்கர்ஸ் 4a. ஏ அப்படிங்கிறது சைடோட லென்த்து. ஸோ 110 நாம் அங்கே போடணும். 4 × 110. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் 440 மீட்டர். பெரிமீட்டர் வந்து 440 மீட்டர். அது வந்து ஒரு ரவுண்டுக்கு, ஒரு ரவுண்டோடைய டிஸ்டன்ஸ் வந்து 440 மீட்டர். இவன் ஒரு நாளைக்கு சஞ்சு எத்தனை ரவுண்ட் அடிக்கிறான் 10 ரவுண்ட்ஸ் அடிக்கிறான். அப்போ நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஃபார் 10 ரவுண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 440 × 10. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் 4400 மீட்டர். டிஸ்டன்ஸ் ஃபார் 10 ரவுண்ட்ஸ் இன் கிலோமீட்டர். கிலோமீட்டரில் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். இங்கே எத்தனை 1000 வந்திருக்கு 4000 வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து 4 கிலோமீட்டர் அண்ட் 400 மீட்டர். ஸோ இந்த 400 நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா 1000க்கு மேலே போயிருந்தால் தான் நம்ம கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ 4400 அந்த மீட்டரை நம்ம கிலோமீட்டராக மாற்றும் போது 4 கிலோமீட்டர் 400 மீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். Distance covered in a day in terms of meter is equal to 4400 meter. Distance covered in a day in terms of kilometers is 4 kilometer 400 meter. Perimeter of rectangle and perimeter of square வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Perimeter of rectangle is 2 length plus 2 breadth. Perimeter of square is 4 into side, one side. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.